தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை. நேற்று மட்டும் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் 3 பேர் மரணமடைந்துள்ளனர். குறிப்பாக தூத்துக்குடி மாநகரில் 3ஆம் மைல் பகுதி காமராஜர் நகரில் மரம் வெட்டும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது மின்கம்பம் உடைந்து அந்த பெத்துராஜா என்ற தொழிலாளி சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளார். தொடர்ச்சியாக இதேபோன்று பல மின்கம்பங்கள் பழுதடைந்து கேட்பாரற்ற நிலையில் கிடைக்கிறது. இதை அதிகாரிகள் கண்டுகொள்வதே இல்லை. மரணமடைந்த பெத்ராஜாவுடைய குடும்பத்திற்கு வாரிசுகளையும் உரிய இழப்பீடும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும். அதேபோன்று மேட்டூர் அனல் நிலையம் ஸ்டேஜ் 1 பெயிண்டிங் பணியின் போது சேனல் அந்த கபோர்டு ஒர்க்ல பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கும்போது எதிர்பாராதமாக மின்சாரம் தாக்கி அந்த தொழிலை மரணமடைந்திருக்காங்க. அவருடைய குடும்பத்திற்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உரிய இழப்பீடும் அவருடைய குடும்பத்திற்கு வாரிசுகளையும் வழங்க வேண்டும். இதேபோன்று தூத்துக்குடி அனல் நிலையத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அதிகாரி ஒருவர் அவருடைய தனிப்பட்ட வேலைக்காக மரம் ஏறுவதற்காக ஒரு தொழிலாளரை அழைத்து சென்றுள்ளார். நேற்று அவரும் மரணமடைந்துள்ளார். அவருக்கும் அரசு வேலை வழங்க வேண்டும். இதேபோன்று பல தொழிலாளர்களின் குடும்பங்கள் இன்று நடுத்தெருவில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வதே இல்லை. தொடர்ச்சியாக இதை நாங்கள் வற்புறுத்தி பல போராட்டங்களை நடத்தி இதுவரை செவிசாய்க்காத இந்த அரசு நிச்சயம் இந்த தொழிலாளர்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு மின்வாரிய மின் உற்பத்தி மற்றும் விநியோக வட்ட கூட்டமைப்பு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சி. பாலச்சந்தர், மாநில பொதுச்செயலாளர், தூத்துக்குடி மாவட்டம்.